சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு மனிதரால 100 நாள்ல உலகத்தையே மாற்ற முடியும் அப்படின்னா அது டொனால்ட் ட்ரம்ப்பால மட்டும்தான் முடியும். அவர் நல்லபடியா உலகத்தை மாத்திருக்காரா அப்படின்னா அப்படி யாரும் இது வரைக்கும் சொல்லல. ஆனா உலகத்தை தலைகளா மாத்திருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி 100 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 100 நாட்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் உலகை உலுக்கிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறது தான் ஒரு ரீகேப்பாக இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டீகோட் பை வெங்கட். நான் அமெரிக்க அதிபர் ஆயிட்டா உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற போர்கள் எல்லாம் நிற்கும், இனி அமெரிக்கா எந்த தேவையில்லாத போர்லையும் பங்கேற்காதுன்னு வாக்குறுதி கொடுத்தாரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நேரடியாக ஆயுதங்கள் ஏந்தி போர் செய்யாம டாரிஃப், அதாவது வரிகள் மூலமாக தன்னுடைய போரை தொடங்குறாரு டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பினுடைய டாரிஃப் வார் தான் இந்த மாசம் ஃபுல்லாவே பேச்சு. முதல்ல கனடா, மெக்சிகோ, சைனா மேல வரி விதிப்பு செய்ய போறேன்னு சொன்னாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம், அங்கிருந்து தான் சட்டவிரோதமாக நிறைய பேர் அமெரிக்காவுக்குள்ள வராங்க. அது மட்டும் இல்ல, ஃபென்டனைல் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் இந்த 3 நாடுகள் மூலமாக தான் அமெரிக்காவுக்குள்ள வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு கனடா மற்றும் மெக்சிகோ மேல 25%, சைனா மேல 10% கூடுதல் வரி விதிப்பு செய்யறதாக அறிவிச்சார் டொனால்ட் ட்ரம்ப். சரி, அந்த 3 நாடுடைய பிரச்சனை தான் அப்படின்னு உலக நாடுகள்லாம் இருந்த நேரத்துல இந்த மாசம், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி 60 நாடுகளுக்கு மேல கூடுதல் வரி விதிப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் கொடுத்த பேர் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். அதாவது அந்த நாடுகள் அமெரிக்கா மேல எவ்வளவு வரி விதிப்பு செய்தோ அதே அளவிலான வரி விதிப்பை அந்த நாடுகள் மேல நாங்க செய்வோம் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த விளக்கம். இதையே அவர் செய்யறாருன்னா, அவர் சொன்ன உதாரணம், இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு $80 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி நடக்குதுன்னா அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கான ஏற்றுமதி அப்படிங்கிறது 40 பில்லியன் தான் நடக்குது. அப்போ $40 பில்லியன் அதிகமாக இந்தியாவுக்கு பலன் கிடைக்குது. ஆனா நமக்கு அது மூலமா இழப்பு ஏற்படுது. இதை ஈடுகட்ட போறேன், அதனாலதான் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை 60 நாடுகள் மேல கொண்டு வரேன்னு சொல்லி அவர் அறிவிச்சார். இதுல 10% அப்படிங்கிறது பேஸ்லைன் டாரிஃப், அது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அது போக அந்தந்த நாடுகளோட அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கிற வர்த்தகமும் அதுல இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதிக்கான வித்தியாசத்தை பொறுத்து ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு வரி விதிப்பு செஞ்சாரு. அதுல சைனாவை தவிர மற்ற எல்லா நாடுகள் மேல போடப்பட்ட அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபையும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஏன் சைனா மேல மட்டும் அவர் நிறுத்தி வைக்கலன்னா, சைனா தொடர்ந்து அமெரிக்கா மேல வரி விதிப்பு செஞ்சாங்க, நீங்க செஞ்சீங்கன்னா நாங்களும் செய்வோம் அப்படின்னு அவங்களும் இறங்கினாங்க. அந்த பழிக்கு பழி சண்டை அப்படியே போய் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சைனா மேல அமெரிக்கா 145% வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க. சைனா பதிலுக்கு 125% வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமான கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டே இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்த இந்த டாரிஃப் மாறினால உலக அளவில் ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உலக நாடுகளுக்கு இடையில நடந்துட்டு இருந்த ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்ற, அதாவது புரிந்துணர்வு அடிப்படையில வர்த்தகம் அப்படிங்கிற விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த நாட்டை யார் நம்புறது அப்படிங்கிற தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல எல்லா நாடுகளும் குழம்பி போயிருக்காங்க. வெவ்வேறு கூட்டணிகள் உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து உலகத்தினுடைய வர்த்தகத்தையே மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இது உலக நாடுகள் மத்தியில் தான் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? இல்ல, அமெரிக்காவிலையும் இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கு ஒரு இம்போர்ட் நாடா இருக்காங்க. அவங்க எக்ஸ்போர்ட் நாடா இருந்த காலம்லாம் மாறி சைனா அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்குள்ள நிறைய பொருட்கள் இம்போர்ட் ஆகி வருது. அதை நம்பிதான் அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொருட்கள் மீதான வரி விதிப்பு அதிகரிச்சுட்டா அமெரிக்காவுக்குள்ள அந்த பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகரிக்கும். இதனால அமெரிக்க மக்கள் அதிகமாக விலை கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டிய தேவை ஏற்படும். இதனால விலைவாசி, அதாவது இன்ஃப்ளேஷன் உயரும். அதனால அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களால அதிகமாக பொருள் வாங்க முடியாது. அதன் மூலமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும், தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும். இதனால பொருளாதாரம் மந்தமாகும். ஒரு ரெசெஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டை நோக்கி அமெரிக்கா போகும்னு பல்வேறு பொருளாதார நிறுவனங்கள் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா ரெசெஷனுக்குள்ள போச்சுன்னா அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிற மற்ற நாடுகளும் ரெசெஷனுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியா அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கால இருக்கிற நிறுவனங்கள் இந்தியாவுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய பொருளாதாரம் மந்தமாயிருச்சுன்னா அது இந்தியாவிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவினுடைய ஐடி செக்டர்ல தாக்கத்தை ஏற்படுச்சுன்னா இந்தியாவினுடைய பிற செக்டார்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஊழியர்களை வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்களுடைய வாங்கும் சக்தி அப்படிங்கிறது குறையும். இந்தியாவினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும். இப்படி டொனால்ட் ட்ரம்பினுடைய டாரிஃப் வார் அப்படிங்கிறது பல்வேறு ஆங்கிள் உலக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தேங்க்ஃபுல்லி அவர் இந்த டாரிஃப் வாரை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்காரு. அப்படி அவர் நிறுத்தி வச்சதுக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் சொல்றாங்க. அதுதான்
யுஎஸ்னுடைய பாண்ட் மார்க்கெட். அமெரிக்க அரசாங்கம் சர்வதேச சந்தையில தங்களுடைய பாண்ட்ஸை வந்து விற்பாங்க. அதன் மூலமாக நிதி திரட்டி அதை அரசாங்கத்தினுடைய செலவுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி வெளியிடப்பட்ட பாண்டுகளின் மீது சர்வதேச முதலீட்டாளர்கள், சர்வதேச நாடுகள் நம்பிக்கை இழந்து விட்டன. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒன்று சொல்றாரு, நாளைக்கு ஒன்று சொல்றாரு, மாத்திக்கிட்டே இருக்காரு. அமெரிக்க பொருளாதாரத்தை, அமெரிக்காவை நாங்க நம்பலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்படி ஒரு சந்தேகம் வந்ததுனால இந்த பாண்டினுடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு, வட்டி விகிதம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அது கடுமையான நெருக்கடியை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தவே அவர் இந்த வரி விதிப்பையெல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறதாகவும் தகவல் வந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப்பும் அதை நேரடியாக ஒத்துக்கல. ஆனா மறைமுகமாக அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதை நோக்கி தான் கொண்டு போகுது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நான் இதை வந்து டெம்பரரியாக தான் இந்த வரி விதிப்பை நிறுத்தி வச்சிருக்கேன். எல்லா நாடுகளோடையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். சுமூக தீர்வு ஏற்பட்ட உடனே இந்த வரி விதிப்பை குறைப்போம், ஏற்பட்டா குறைப்போம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அடுத்ததாக பார்மஸ்டிக்கல் துறை மேலையும் ஐடி துறை மேலையும் வரி விதிப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு தற்காலிக பிரேக்காக தான் இருக்கே தவிர அடுத்தடுத்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கே கூட தெரியாது. ரெண்டாவது, இஸ்ரேல் காசா இடையே நடந்துகிட்டு இருக்கிற அந்த யுத்தம். அக்டோபர் 7 2023 ஹமாஸ் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. பணைய கைதிகள் பலரை வந்து பிடிச்சிட்டு போனாங்க. அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்துறதாக சொல்லி காசா மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. 1.5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 52,000 பேர் உயிரிழந்துட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அங்க ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதுக்கு காரணமே டொனால்ட் ட்ரம்ப் தான் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் மிடில் ஈஸ்டுக்கான தன்னுடைய அம்பாசிடராக அறிவிச்சிருந்த ஸ்டீவ் விட்காஃப் அவரு முன்னாடியே போய் இஸ்ரேல் கிட்டையும் அங்க ஹமாஸ் தரப்புலையும் ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடு செஞ்சு அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட வச்சாங்க. இதுல கத்தார், எகிப்து போன்ற நாடுகளும் பங்கேற்றாங்க. ஒரு வழியா டொனால்ட் ட்ரம்ப் வரும்போதே போரை நிறுத்திட்டாருப்பா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல வந்து கவனிக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் வந்ததுக்கு பிறகு அந்த போர் இன்னும் தீவிரமாயிருச்சு. காரணம் அவர் சொன்ன விஷயங்கள் தான். காசா அதை நாங்க எடுத்துக்க போறோம், அங்க இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றிட போறோம். ஏன்னா அங்க தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அங்க இருக்கிற கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அவங்களால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. அதனால அவங்களை ஈகிப்து, ஜோர்டன் போன்ற நாடுகளுக்கு அனுப்பிட்டு அதை அமெரிக்கா எடுத்துக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்கா எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அங்க பெரிய பெரிய பிசினஸஸ் உருவாக்கும். உலகத்துல இருக்கிற பல்வேறு நாடுகளுடைய மக்கள் அங்க வரலாம். ஆனா அங்க காசா மக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. பிரெஞ்ச் ரிவேரா அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு சொகுசான டவுன். பல்வேறு ரிசார்ட்ஸ் இருக்கு. பொழுதுபோக்குக்காக பணக்காரர்கள் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்றதுக்காக சூஸ் பண்ற ஒரு முக்கியமான லொகேஷன். அப்படி ஒரு லொகேஷனாக நாங்க காசாவை மாத்துவோம்னு சொன்னாரு டொனால்ட் ட்ரம்ப். இதுவே காசா மக்களுக்கும் ஹமாஸுக்கும் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. நாங்க ரத்த சிந்தி இங்க எங்களுடைய மண்ணுக்காக போராட்டி இருக்கோம், இவர் என்ன எங்களை வெளியேற்றிட்டு எங்களுடைய மண்ணை எடுத்துக்கிட்டு அதான் அவர் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி கிளம்பிச்சு. ரெண்டாவது விஷயம், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது முதல் கட்டம், அதாவது 48 நாட்களுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து 2ஆம் கட்ட ஒப்பந்தத்தை நோக்கி 2 தரப்பும் போயிருக்கணும். ஆனா இஸ்ரேல் 2ஆம் தரப்பு ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கல. காரணம், அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய படையை முழுசா காசால இருந்து வெளியேற்றி வரணும். அதனால அமெரிக்காவோட அட்வைஸோட என்ன பண்ணாங்கன்னா, திரும்பவும் காசா மேல இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிட்டாங்க. அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துச்சு அப்படிங்கிறத அமெரிக்காவே வெளிப்படையா பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா காசாவுக்குள்ள சில நிவாரண பொருட்கள்லாம் போய் சேர முடியாத அளவுக்கு இஸ்ரேல் தடை விதிச்ச போது இஸ்ரேலை கண்டிச்சிருக்காங்க. அவங்க கண்டிப்பா அதை அனுமதிக்கணும், இல்லாட்டி நாங்க உங்களுக்கான ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் ரொம்ப தைரியமாக காசா மேல தீவிரமான தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. ட்ரம்ப் நாட்டாமை பண்ணுவதாக சொன்ன அடுத்த முக்கியமான விஷயம் உக்ரைன் ரஷ்யா போர். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உடனடியாக அந்த போர் நிற்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாரு. ஆனா ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்தார். காரணம், அதுவரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை ஆதரிச்சுட்டு இருந்தது அமெரிக்கா. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த பல 10 ஆண்டுகளாக ரஷ்யாவுக்கு எதிராக தான் அமெரிக்கா வந்து செயல்பட்டு வராங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆதரவை ரஷ்யா பக்கமாக திருப்பிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். ரஷ்ய அதிபர் புட்டினும் டொனால்ட் ட்ரம்ப்பும் பயங்கரமான நண்பர்கள் போல செயல்பட ஆரம்பிச்சாங்க. புட்டின் நான் சொன்னா கேட்பாருன்னு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாரு. அதனால இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னு வரும்போது ரஷ்யாவினுடைய கை தான் ஓங்கி இருந்துச்சு. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போனாரு. அங்க ஒரு பிரஸ் மீட்ல அவங்க 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய ஒரு டிக்டேட்டர்னு சொன்னார். அதாவது தேர்தலை சந்திக்காத ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லாம் வச்சாரு. வேர்ல்டு வார் 3யோட இவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இழிவாக தான் நடத்திட்டு இருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா ஒரு கட்டத்துல ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற விஷயத்தை எல்லாம் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு தட்டி கழிச்சுக்கிட்டே வரவும்
டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை புட்டின் நம்மளை வச்சு ஏதாவது விளையாடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்களும் அப்படிதான் கொண்டு போச்சு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சு சவுதியில பேசுனாங்க. அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைச்சுன்னு அமெரிக்கா சொன்னாங்க. அதே மாதிரி உக்ரைனோட அதிகாரிகளோட அமெரிக்காவினர் தனியா பேசினாங்க. அதுலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது டேபிளுக்கு வராமே இருக்கு. இதுக்கு உக்ரைன் ரஷ்யா ரெண்டு தரப்புலையுமே காரணம் இருக்கு. உக்ரைன் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வரோம், ஆனா எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க. இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யா மீறாது, புட்டின் மீற மாட்டாரு, எங்க மேல திரும்பி தாக்குதல் நடத்தினா எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி கேரண்டியை கொடுங்க அப்படிங்கிறது தான் உக்ரைன் கேட்கறது. இன்னொரு பக்கம் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தாக்குதலுக்கு ரெடி, ஆனா உக்ரைன்ல ஒரு தேர்தல் நடக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கையெழுத்து போட்டு அடுத்ததாக அங்க தேர்தல் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு அதிபர் வருவார். அவர் இந்த ஒப்பந்தத்தை பின்பற்றுவாரான்னு தெரியாது. அதனால தேர்தல் நடக்கட்டும், ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கட்டும், அதுக்கப்புறமாக நம்ம தாக்குதல் நிறுத்திக்கலாம், இந்த கையெழுத்தை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய வாதம். கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சேரவே மாட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு உக்ரைனுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, திடீர்னு ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, திடீர்னு ரெண்டு பேரையுமே திட்டுறாரு. என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படிங்கிறது சர்வதேச அளவுல ஒரு குழப்பமாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுல தெளிவில்லை. ஆனா உக்ரைன் கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு $500 பில்லியன் அளவுக்கு கனிம வளங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை போறதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். காரணம், உக்ரைனுக்கு நாங்க இவ்வளவு நாளா ஆயுதங்கள் கொடுத்துட்டோம், அதுக்கு பலனாக எங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதனால நீங்க எங்களுக்கு அந்த கனிம வளங்களை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த உக்ரைன் ரஷ்யா வரல ஏற்கனவே ஒரு ட்விஸ்ட் சொன்னேன், அது ரஷ்யாவுக்கு ஆதரவாக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த நிலைப்பாடு. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அவ்வளவு நாள் நண்பர்களாக நினைச்சிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகளை எதிரிகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலுக்கு கொண்டு வந்தது. இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அப்படிங்கிறது ஐரோப்பாவுக்கான பிரச்சனை. அதுல அவங்க தான் அதிகமா செலவு பண்ணணும், எங்களை அதிகமா செலவு பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்போத்துல இருந்தே பத்திச்சு டொனால்ட் ட்ரம்ப் யூரோப்புக்கு எதிராக ஏதோ ட்ரை பண்றாரு அப்படிங்கிறத அந்த நாடுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து உக்ரைனுக்கு அவங்க தீவிரமாக ஆதரவு கொடுத்தாங்க. யூரோப் மேல தன்னுடைய அட்டாக்க அடுத்ததாக இந்த டரிஃப் வார் மூலமாகவும் கொண்டு வந்தாரு. கூடுதல் வரி விதிப்பையும் யூரோப் மேல செஞ்சாரு. ஆனா இப்ப அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கனால இப்போதைக்கு அந்த சிச்சுவேஷன் காமா இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தோன்னா அமெரிக்காவினுடைய நண்பர்களாக இருந்த உக்ரைனும் ஐரோப்பாவும் இப்போ எதிரிகள் ஆயிட்டாங்க. அமெரிக்காவோட எதிரியா இருந்த ரஷ்யா இப்போ நண்பராகிட்டாங்க. அடுத்தது ஈரான். 2018 டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்த போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போடப்பட்டிருந்த நியூக்ளியர் டீல்ல இருந்தே வெளியேறதாக அமெரிக்கா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சாரு. அதுக்கப்புறமாக ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க தான் அந்த டீல்ல இருந்து வெளியே வந்துட்டோமேன்னு சொல்லி அவங்க வாட்டுக்கு அந்த அணுசக்திக்கு தேவையான யுரேனியம் போன்ற முக்கியமான மூலப்பொருட்களை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா என்ன சொன்னாங்க, ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கிற ஏற்பாடுல இருக்காங்க, அதனால அவங்க மேல நாங்க தடை விதிக்கிறோம்னு பல்வேறு பொருளாதார தடைகள் எல்லாம் விதிச்சாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தது பிறகு என்ன சொல்றாருன்னா, எந்த டீல்ல இருந்து நான் வெளியேறனோ அதே டீலுக்குள்ள திரும்பவும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. வெவ்வேறு நாடுகள் மூலமாக கடிதங்களுக்கு அனுப்பி ஈரானை அந்த பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. பல கட்ட அழுத்தத்துக்கு பிறகு ஈரானும் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஈரானும் அமெரிக்காவும் 3 கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடத்தி முடிச்சிருக்காங்க. நாங்க எங்களுடைய யுரேனியம் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு ஒரு டிஸ்கிளைமரோட தான் ஈரான் இதுக்குள்ள வராங்க. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமாக முடியலன்னா நீங்க வேற வகையிலான ரியாக்ஷன்ஸ் எங்க கிட்ட இருந்து சந்திப்பீங்கன்னு ஒரு மிரட்டலையும் விடுத்திருக்காரு. ஸோ இவ்வளவு நாள் மிடில் ஈஸ்ட்ல இருந்த பிரச்சனையோட ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக திரும்பவும் பிரச்சனை ஏற்படுறதுக்கான ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. பார்ப்போம் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமாக முடியுதா இல்ல ஈரான் எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிறத. அடுத்தது ஏமன்ல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேல அமெரிக்கா நடத்திட்டு இருக்கிற தாக்குதல். காசா மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க. அதை கண்டிச்சு ஏமன்ல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியாக வர கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இதுல ஏமனை சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனான்ல ஹெஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்துறாங்க, ஏமன்ல ஹவுதிகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க, காசால ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஈரானுடைய ப்ராக்சிஸ்ன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஈரான் தான் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆயுதமாகவும் நிதியாகவும். அப்படிப்பட்ட அமைப்புகள்ன்றதுனால இந்த அமைப்புகளை நீங்க எவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்தினாலும் அவங்க ஏதோ ஒரு வகையில ரீஆர்கனைஸ் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த 3 அமைப்புகளையும் ஃபுல்லாக அன்ரூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பெரிய அளவுல வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்ற கருத்தா இருக்கு. ஒட்டுமொத்தமா மிடில் ஈஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாலஸ்தீனோட, லெபனானோட, ஏமனோட, ஈரானோட சண்டையில இருக்காங்க.
இதெல்லாம் பெரிய பதற்றமான சூழ்நிலையை மிடில் ஈஸ்ட்ல ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமா, காசா விவகாரத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் செயல்படுறதை கண்டிச்சு அரபு நாடுகள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா காசாவை அமெரிக்கா எடுத்துக்கும் அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த பேச்சுக்கு. ஆக மொத்தம், நான் அதிபரானா உலகம் முழுக்க போர் நிற்கும், அமைதி உருவாகும்னு சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனா அவர் சொன்னதுக்கு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச அடுத்த முக்கியமான விஷயம் கனடா, கிரீன்லாந்து இந்த 2 நாடுகளையும் வாங்குறதுக்கான திட்டம். இது வாங்குறாரா? இது என்ன பிசினஸ் கேம்ல ஊரை வாங்குற மாதிரி இருக்கு இவர் பேசுறது அப்படின்னு கேக்குறீங்களா? உண்மைதான். கனடாவை எங்களுடைய 51வது மாநிலமாக நாங்க ஆக்குறதுக்கு விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. கனடாவும் அதுக்கு கடுமையான ஆட்சேபனம் தெரிவிச்சாங்க. இப்போ இன்னைக்கு கனடாவில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த தேர்தலே ட்ரம்ப்னுடைய அந்த 51வது மாநிலம் அப்படிங்கிற கனவை தகர்க்கிறதுக்காக எந்த கட்சி, எந்த தலைவர் என்ன மாதிரியான திட்டத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ட்ரம்ப்னுடைய பேச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் கிரீன்லாண்டையும் நாங்க எடுத்துக்கிறதுக்கு விரும்புறோம், எவ்வளவு விலை சொன்னாலும் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்தாரு. அதுக்கும் அந்த நாட்டினுடைய பிரதமர் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, கிரீன்லாண்டுக்கான அந்த பாதுகாப்பு அம்சங்களை டென்மார்க் அதிகரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டென்மார்க்கினுடைய ஒரு பகுதியாக தான் கிரீன்லாந்து இருக்கு. இவங்க அது ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டாக இருந்தாலும் கிரீன்லாண்டை ஏன் அவர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாருன்னா, அங்க ஏகப்பட்ட கனிம வளங்கள், ஏன்னா அது ஐஸ் நிரம்பிய ஒரு ஊர் அப்படிங்கிறதுனால இன்னும் மண்ணுக்கடியில கனிம வளங்கள் அதிகமாக இருக்கு, எண்ணெய், கேஸ் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கு. அதை எடுத்துக்கிட்டோம்னா உலக அளவில் நம்ம பெரிய ஒரு பணக்காரராக ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம். அதை தான் அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள குடியேறி இருக்கிறவங்க அவங்களை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கை எமர்ஜென்சியாக நாங்கள் நடத்துறோம்னு சொல்லி முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த உடனேயே அதற்கான கையெழுத்தை போட்டார் டொனால்ட் ட்ரம்ப். அதன் அடிப்படையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை விலங்கிட்டு இராணுவ விமானம் மூலமாக 10 மணி நேரத்துக்கு மேல அப்படியே உட்கார வச்சு கூட்டு இறக்குனாங்க. அதுவும் சர்வதேச அளவுல பெரிய கண்டனத்தை எழுப்புச்சு. குறிப்பா கொலம்பியா நாட்டுலாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்படிலாம் எங்கள் நாட்டினுடைய மக்களை கொண்டு வராதீங்க, நீங்க உங்க நாட்டிலே வைங்க, நாங்களே விமானம் அனுப்பி அவங்களை கூட்டு வந்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்தவங்களும் கைவிலங்கிடப்பட்டு தான் கொண்டு வரப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்குள்ள வர்றவங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணுதான் சமீபத்துல ஹார்வர்டு உட்பட அமெரிக்காவினுடைய டாப் பல்கலைக்கழகங்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கம். காரணம், வெளிநாட்டுல இருந்து வர மாணவர்கள் இஸ்ரேல் காசா மேல நடத்திட்டு இருக்கிற தாக்குதலை கண்டிச்சு பல்கலைக்கழக வளாகங்கள்ல போராட்டத்துல ஈடுபடுறாங்க, கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறாங்க, சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க. அமெரிக்காவுக்குள்ள வந்துகிட்டு அமெரிக்காவுக்கு எதிராகவே இவங்க பேசுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் இனிமேல் நீங்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பல்வேறு விதிமுறைகளை பல்கலைக்கழகங்களுக்கு விதிச்சிருக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கம். அப்படி அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற நிதியை நாங்க கட் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டலும் எடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இன்னும் ஏராளமான விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. ஆனா சர்வதேச அளவுல முக்கியத்துவம் பெற்ற விஷயங்கள் மட்டும்தான் நான் இப்ப பேசியிருக்கேன். டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்கும் போது ஒரு விஷயம் சொன்னார், நான் கடவுளால் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு நபர் அவரை துப்பாக்கியால சுட்டாரு, அவருடைய காதுல மட்டும் காயம் ஏற்பட்டுச்சு, அவர் உயிரோட தப்பிச்சிட்டாரு. அதை அவர் திரும்பி சுட்டி காட்டி நான் கடவுளால் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உலக மக்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, கடவுளால் காப்பாற்றப்பட்டீங்க ரைட்டு, அது நல்லது செய்யறதுக்காக கடவுள் உங்களை காப்பாத்திருக்காரு, ஆனா இப்படி எங்களை போட்டு சாகடிக்கவா உங்களை காப்பாத்தினாரு அப்படிங்கிறது தான் உலக மக்கள் கேட்கிற கேள்வியா இருக்கு. 100 நாளுக்கே இவ்வளவு பண்ணிட்டாரு, இன்னும் 4.5 வருஷம் இருக்கே, அதுக்குள்ள உலகத்தை என்னெல்லாம் பண்ண போறாரோ அப்படிங்கிறது தான் உலக மக்களுடைய மைண்ட் வாய்ஸா இருக்கு. டீகோ நிகழ்ச்சியில தொடர்ந்து சர்வதேச செய்திகள், முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.